பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து 3 ஆசாரியர்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டே வருகிறோம். நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். சாதோக் என்கிற ஆசாரியனை குறித்து பார்த்தோம். அதே போல் இளையசர், அதாவது அபினதாபின் குமாரனாகிய இளையசர், அது ஒரு குடும்பம், அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு ஆசாரியனை பற்றி பார்க்க போகிறோம். அநேக ஆசாரியர் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா கூட ஒரு ஆசாரியருடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான். சாமுவேல் கூட ஒரு ஆசாரியருடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் சில இடங்களில் இடையிடையே சில தீர்க்க தரிசனம் சொன்னவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசாரியர்கள் தான். அதே போல் யோவான் ஸ்நானகன், அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் ஒரு ஆசாரியர். சரிங்களா? இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். நம்ம ஒரு 3 மட்டும் ஏன் தெரிந்தெடுத்தோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக தியானிக்காத மனிதர்கள். இப்போ சாதோக் என்கிற மனிதனை குறித்து பார்த்தோம், ஒரு ஆசாரியனை குறித்து பார்த்தோம். அதே போல் இளையசர் அபினதாபின் குமாரன், 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி அவங்க வீட்டில் இருந்துச்சு, கர்த்தருடைய காவலை காத்தவர்கள் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இன்னொருத்தங்களை சொல்லி நான் நிறைவு செஞ்சுட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் நாளையிலிருந்து, அதாவது மறுநாளிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ நம்ம அதை பார்க்கலாம். சரியா? ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஆசாரியனை பற்றி பைபிள் சொல்லுது. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோய்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. யோய்தா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியர். இவர் யார் அப்படின்னா, இவனுடைய பையனை வளர்த்தவர். யாருடைய பையனை வளர்த்தவர் அப்படின்னா, அகசியாவுடைய பையனை எடுத்து வளர்த்தவர். நான் படிக்கிறேன் பாருங்கள். 2 நாளாகமும் 23:1 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும், ஓப்பேத்தின் குமாரன் அசரியாவையும், ஆதாயாவின் குமாரன் மாசையாவையும், சிக்ரியின் குமாரன் எலிசாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன், அவனை பற்றி சொல்லி ஒரு இது முடிக்கிறேன். 24:1-2 படிக்கிறேன். அதில் போட்டிருக்கு, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இப்போ நல்லா கவனிங்க. அதாவது யோய்தா என்கிற இந்த ஆசாரியன் தான். அதில் இன்னும் கொஞ்சம் சரித்திரத்துக்கு உள்ளே போனீங்கன்னா, இவனுடைய மனைவி தான் எடுத்து அவனை வளர்ப்பாப்புல. அதெல்லாம் பெரிய சரித்திரம். அதுக்குள்ளே போனால் நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, இந்த யோய்தா என்கிற ஆசாரியன் யோவாஸ் என்கிற இந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவனை எடுத்து 7 வருஷம் ஒளிச்சு வச்சு வளர்த்து 7ஆம் வருஷத்தில் அவனை ராஜாவாக்குனது யாருன்னா இந்த யோய்தா. இந்த யோய்தா கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த யோவாஸுக்கு செம்மையான வழியை காமிச்சவர். இந்த யோய்தா மரணம் அடைந்த பின்பு தான் இந்த யோவாஸ் வழி விலகி போயிடுவாப்புல. அதுக்கு முன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்வான். அதான் அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? எப்படி போட்டிருக்குன்னா, ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு போட்டிருக்கோம். நான் இப்படி சொல்லட்டுமா? ஒரு ராஜாவை உருவாக்கின ஒரு ராஜாவை நல்வழிப்படுத்தின ஒரு ஆசாரியன் தான் இந்த யோய்தா என்பவர். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அது மாத்திரம் இல்லை, ராஜ்யபாரத்துக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக இருந்த அந்த அத்தாளியாலை கொன்று போடுவதற்கும் காரணமாக இருந்தவர் இந்த யோய்தா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு பெரிய மேன்மை கிடச்சிச்சு. அது என்ன தெரியுமா? ஆசாரியருடைய கல்லறையில் தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த யோய்தா என்கிற ஆசாரியனை ராஜாக்கள் வைக்கப்படுகிற கல்லறையில் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா அடக்கம் பண்ணாங்க. அப்போ நம்ம இவர் மட்டும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜ விசுவாசம் மட்டுமல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம். ஏன்னா தாவீதின் சந்ததியில் உள்ள பிள்ளைகள் வரணும் அப்படின்னா, இப்போ வரிசையாக அவங்க வரணும் இல்லையா? அப்போ தாவீதின் சந்ததியுடைய பிள்ளைகள், அதாவது தாவீது, சாலமோன், ரெகொபோயாம், அபியா, அப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போது அதில் இந்த பிள்ளை வரணும். இதற்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா இந்த யோய்தா. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை செப்பனிட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பித்து, கர்த்தருடைய ஆலயத்தில் அநேக காரியங்கள் செய்வதற்கு காரணமாக இருந்தவரும் யாருன்னா இந்த யோய்தா. சரியா? அதே போல் ராஜாவை நல்வழிப்படுத்தியது யாருன்னா இந்த யோய்தா. நான் இப்படியாக சொல்கிறேன், இவர்கிட்ட நம்ம என்னங்க கற்றுக்கொள்ள முடியும்? நான் இப்படி சொல்கிறேன், தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டவர். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை நல் வழியில் நடத்தினவர். ஐயா, நம்ம தாங்க ஒரு மனுஷனை நல்வழியில் நடத்த முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு நாள் முதல்ல சொன்னேன்,
ஆசாரியன் என்றால் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை அக்கிரமத்திலிருந்து என்ன செய்யணும்னா திருப்பணும். நல்வழி நடத்துகிறவர் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் நல்வழி காட்ட முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நானும் மற்றவர்களை நல்வழிப்படுத்துகிறோமா? மற்றவர்களை நல்ல வழியில் நம்ம நடத்துகிறோமா? மற்றவர்களை நல்ல வழியில் நடப்பதற்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்கிறோமா? இதை தான் இந்த யோய்தாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் வேறு ஒரு 3 பேரை குறித்து உங்களோடு பேசுவதற்கு தேவன் உதவி செய்வார். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அதிகமாக தியானிக்காதவங்க இவங்கெல்லாம் ஆசாரியர்கள். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆசாரியர்கள். நம்ம அதிகமாக தியானிக்காத ஆசாரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் சித்தமானால் பார்க்கலாம். சரியா? தொடர்ந்து நம்ம வேதத்தை ஆராய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.